என்னால என் மகனுக்கு பெருமையோ இல்லையோ, என் மகனால தாங்க எனக்கு பெருமை. வயதான தந்தையின் வார்த்தை சுற்றி இருந்தோரை நெகிழச் செய்தது. தந்தையின் நெகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? தந்தையின் மனசு நெகிழும் அளவிற்கு மகன் செய்த செயல்தான் என்ன? வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையம் மிகச்சிறிய கிராமமா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு குக்கிராமமா தான் இருந்துச்சு. இந்த கிராமத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கடைங்கள்லாம் கிடையாது. அவ்வளவு ஏன் பாத்திர பண்டம் விற்கிற கடைங்க கூட இல்ல. அந்த காலகட்டத்துல படிப்பு கூட இல்லாத ஜெகநாதன்கிற ஒரு இளைஞன் குறைஞ்ச பாத்திரங்களை மூங்கில் கூடையில அடுக்கி தலை சுமையா ஊரா போய் வித்து அன்னைக்கு இருந்த நிலையில ஒரு நாளைக்கு 4 8 சம்பாதிச்சு மனைவி குழந்தைய காப்பாத்திட்டு வந்தாரு. செருப்பு கூட இல்லாத நிலையில சில வருஷ உழைப்புல அவரால் ஒரு சைக்கிளை மட்டும் தாங்க வாங்க முடிஞ்சது. சைக்கிளை வாங்குற அளவுக்கு முன்னேறிட்டோம்னு நினைச்சவரு இன்னும் கடுமையா உழைச்சாரு. அந்த உழைப்போட பலனா தாங்க கோபியில ஒரு பாத்திர கடையை தொடங்கினாரு. அந்த கடையிலையும் கடுமையா உழைச்சாரு. அப்போதாங்க அவரோட பையன் பாலசிங் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு கடை பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. வழக்கமா காலேஜ் பசங்கனாவே ஜாலியா தான் இருப்பாங்க. ஆனா இவரோ தந்தையோட காலில் இருந்த அந்த காய்ப்பை பார்த்து வளர்ந்ததால தந்தை உருவாக்கின ஜெகன் மெட்டல் மார்ட் நிறுவனத்தை வளர்க்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. தந்தைய போல கடுமையான உழைப்பால இன்னைக்கு இந்த நிறுவனத்துல 1000க்கும் மேற்பட்டோர் வேலை செய்யறாங்க. வழக்கமா தந்தையோட பிறந்த நாளைக்கு சின்ன சின்ன பரிசா கொடுத்து வந்த மகன் இந்த முறை உயர்ந்த பரிசை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாரு. எதெல்லாம் உலகத்துல சிறந்த கார்னு சொன்னாங்களோ அதை பத்தியெல்லாம் விசாரிச்சாரு. அப்படி விசாரிச்சதுல BMW 7 சீரிஸ் கார் தென்னிந்தியா அளவுல பி சிட்டிஸ்ல யாருக்கிட்டையுமே இல்லைங்கிறதும் அதோட விலை 2,60,00,000 ரூபாய் வருதுன்னு தெரிஞ்சது. விலையை பத்தி கவலைப்படாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நைட்ல காரை கொண்டு வந்த பாலசிங் நிறுவன வளாகத்துல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் பிறந்த நாளைக்கு தந்தைய நிறுவனத்துக்கு அழைச்சிட்டு வந்த மகன் அவரோட 67வது பிறந்த நாள் பரிசு வழங்க போறதா மைக்ல சொன்னதும் வழக்கம் போல மகன் ஏதோ தரப்போறான்னு தான் அவரும் நின்னுட்டு இருந்தாரு. அப்போதான் சுத்தி இருக்கிறவங்க கை தட்ட அந்த காரை தந்தைக்கு பரிசா கொடுத்ததோட அவரை கார்ல ஏத்தி அழைச்சிட்டு வந்தாரு. அப்போ அந்த தந்தை சொன்ன வார்த்தை தாங்க முதல்ல நாம சொன்னது.